நம்புவதா பரிகாரத்தை நம்புவதா எதங்க நம்புறது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாம், ஒரே குழப்பந்தான். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நிறைய நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, விதியை விட வலியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. சில நூல்கள் என்ன சொல்லுது, இல்லை அறிவு ரொம்ப முக்கியமானது, விதியை மதியால் வெல்ல முடியும், அதனால் நீங்கள் நல்ல அறிவுடையவர்களாக இருந்தால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, பரிகாரங்கள் பண்ணுங்க, அதனால் நம்ம விதியை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஒரு கலக்கம் அல்லது ஒரு குழப்பம். இதுக்கு தீர்வு காணும் விதத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன். என்ன படங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். கடைசியில் தான் படத்தோட பேரை சொல்வேன். கடைசியிலேயே நடுவுலையோ சரி பேச்சில் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்வேன், நீங்கள் கேட்டுக்கங்க. கதை தானே நமக்கு முக்கியம். ஒரு பையன் என்ன பண்ணுறாங்க, ஒரு திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணி முடிக்கிறாங்க. அவங்க அம்மா தான் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குது. இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த பையனும் ஒன்றும் சொல்லலை, சரின்னு சொல்லிடுறான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுது. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, ஏற்கனவே அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து அந்த திருமணம் நின்று போயிடுச்சு. இந்த பையனுக்கு இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க. அந்த நிலையில் அந்த பொண்ணு ஒரு கலக்கத்தோடு தான் இருக்கா. ஆனாலும் இவனை திருமணம் செய்து கொள்ள அவள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒத்துக்கிறா. அந்த மணமகன் இருக்கான்ல, திருமணம் பண்ணிக்க போகிறவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் அவனோட நண்பனோட சேர்ந்துக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறான். அந்த கோயிலுக்கு போகிற இடத்துல என்ன நடக்குதுன்னா, நாடி சோதிடம் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி நாடி சோதிடம் பார்க்குறாங்க. அப்படி நாடி சோதிடம் பார்க்கும்போது அந்த இவர் நாடி ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணுக்கு ஆயுள் குறைச்சல், செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே நண்பன்கிட்ட சண்டை போடுறான். நீ என்னடா, நீ ஒன்றால் தானே நான் பார்த்தேன், நான் நிம்மதியாக நல்லா தானே இருந்தேன், எங்கள் அம்மா எது முடிவு பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும், எங்கள் அம்மா எனக்கு சரியானதை தான் இது வரைக்கும் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க, அதனால் இது எப்படி நிகழும், நான் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ என்னை இப்படி ஒரு சங்கடத்தில் மாட்டி விட்டுட்டியேன்னு அந்த நண்பன்கிட்ட ரொம்ப கோச்சிக்கிறான். உடனே அந்த நண்பன் சொல்கிறான், அந்த பாரு, நீ ரொம்ப வருத்தப்படாத, கோச்சிக்காத, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நல்ல மனிதர் அவர், அவருக்கு ஜாதகம் நல்லா பார்க்க தெரியும், பரிகாரம் சொல்ல தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும், நீ வா நம்ம அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான் தன்னுடைய சிநேகிதனை. இவனை என்ன பண்ணுறான், சரி அப்படின்னுட்டு அங்கே போகிறான். அந்த சமயத்தில் அந்த சோதிடர் என்ன பண்ணுறாரு, ஜோதிடர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு தீர்க்கதரிசி, எல்லாத்தையுமே அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது ரொம்ப சரிதான், அந்த பொண்ணுக்கு ஆயுள் குறைச்சல் தான், இறந்து போயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன பண்ணுறது, என்னால் இதை தாங்கிக்க முடியாது, ஏன்னா எங்கள் அம்மா சொன்னால் சரியாக தான் இருக்கும், நாம் இதை எப்படி, இதுக்கு என்ன பரிகாரம், நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி அவளை காப்பாற்றுறது, அவளுக்கு எப்படி ஆயுளை கூட்டுவது, அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான், கவலைப்படுறான். ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அவளுடைய ஆயுள் கூடுவதற்கு ஒரு வழி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரொம்ப ஆர்வமாக கேட்குறான், என்ன வழி அது அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னுடைய திருமணம் நடக்கிறதுக்குள்ளே 3 பேரை நீ காப்பாற்றணும், 3 உயிர்களை, சாக கிடக்கிற உயிர்கள் 3 உயிர்களை நீ காப்பாற்றணும், அப்படி காப்பாற்றிட்டேன்னா அவளை காப்பாற்றிடலாம், அவளுக்கு ஆயுள் கூடிடும்னு சொல்லிடுறார். உடனே இவன் என்ன பண்ணுறான், காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னுட்டு தேடிக்கிட்டு அலைகிறான். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு பாலத்து மேலே நின்றுக்கிட்டு கடலில் குதிக்க தயாராவார். அந்த ஆற்றுல குதித்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நின்றுட்டு விழப்போவார். அப்போ இவன் என்ன பண்ணுவான், ஓடி போய் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனால் இவனுக்கு நீச்சல் தெரியாது. அவர் குதித்தோடனே இவனும் குதிச்சிருவான். குதித்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரும் மேலேருந்து கற்றுவாங்க, ஏய் அது ஒரு ஷூட்டிங்டா, ஷூட்டிங்கில் அவர் குதிச்சார், நீ ஏண்டா குதிச்ச, நீந்த தெரியாதவன் நீ ஏண்டா குதிச்ச அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை காப்பாற்றிடுவாங்க. இப்போ அவனை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. முதல் ஃபெயிலியர் வந்துடுது.
ரெண்டாவது என்ன பண்ணுவான், ஒரு விபத்து நடக்கும். அந்த விபத்தில் இருந்து ஒரு பிள்ளையை காப்பாற்றணுன்னு தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரி வரைக்கும் போட்டுருவான். ஐசியூலையும் சேர்த்துருவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளை செத்து போயிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டாவதும் ஃபெயிலியர் ஆகிட்டு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்யாணம் நெருக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது 3 பேரை காப்பாற்றணுமேங்க. 1 2 3 பேரை காப்பாற்றணும். என்ன பண்ணுறது தெரியவே இல்லை அவனுக்கு. தவிச்சு போகிறான். அந்த சமயத்தில் ஒரு கார் விபத்து ஒன்று ஏற்படுது. அந்த கார் என்ன பண்ணுது, கட்டுப்பாட்டை மீறி போய் தண்ணிக்குள்ளார விழக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அந்த முனையில் போய் நின்றுக்கிட்டுருக்கு. பெட்ரோல் ஒரு பக்கம் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த நிமிஷம் கார் பற்றிக்கும்னு தெரியல. இவன் ரோட்டில் போகிறவன் என்ன பண்ணுவான், அப்படியே வண்டியை விட்டுட்டு வேகமாக ஓடி போய் அந்த கார் கண்ணாடியை குத்தி உடச்சி உள்ளார இருக்கிற அவங்கள காப்பாற்றணுன்னு இழுக்க பார்த்தா அவங்க நல்ல பெல்ட் போட்டு கட்டியிருப்பாங்க. கால் வேற மாட்டிக்கிட்டு கிடக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த சமயத்தில் அந்த வீதியில் போகிறவங்க மற்றவங்களும் ஓடி வந்து அவனுக்கு உதவிக்கு வருவாங்க. இவன் என்ன பண்ணுவான், கார் உள்ளே போய் அந்த பெல்ட்டை அறுத்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து 3 பேரை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வெளியில் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த 3 பேரையும் காப்பாற்றிடுவாங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா, கல்யாண பொண்ணுக்கு விபத்து வந்துடுவாங்க. ஆக்சிடெண்ட் ஆகிடுவான். ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப மோசமான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க இவங்கிட்ட. ரொம்ப மோசமான சூழல். அவளுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதனால் நீ என்ன பண்ணு, வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுவாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியாது. அழுதுகிட்டு ஓடுவான். ஓடும்போது கேட்பான், இப்படி இந்த ஆக்சிடெண்ட்டு நடந்தது அப்படின்னு அவனுக்கு சொல்லுவாங்க. எப்படின்னா, அவள் வேகமாக வருவாள். அதே மாதிரி ஒரு பாலம், அந்த பாலத்தில் அந்த வண்டி வந்து கட்டுப்பாட்டை மீறி அந்த பாலத்தை உடச்சிக்கிட்டு போய் உள்ளே விழுவாள். விழும்போது பார்த்தா அங்கே ஒரு லாரி வருங்க. அந்த லாரியில் முழுவதும் மெத்தை ஏற்றிக்கிட்டு வந்த லாரி, அந்த லாரியில் போய் அவள் விழுந்துருவாள். அப்போ அவளுக்கு மூர்ச்சை ஆகிடும். ஒன்றும் பெரிய ஒரு விபத்து நடந்திருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, அவளை கொண்டு போய் போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் அவளை வந்து காப்பாற்றிடுவாங்க. அப்போது அவங்க காப்பாற்றின உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். 3 உயிர்களையும் காப்பாற்றிட்டான். அவளுக்கும் ஆயுள் கூடி போயிட்டு அவளும் விபத்துலேருந்து காப்பாற்றியாச்சு. இப்போ கல்யாணம் நடக்குமானா நடக்கும், நல்லா இருப்பாங்க 2 பேரும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவன் கேட்பான், அந்த சோதிடர்கிட்ட, தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்பான், நீங்கள் சொன்னீங்களே 3 உயிர்களை காப்பாற்றிட்டா அவள் ஆயுள் கூடும்னு சொன்னீங்களே, இது வந்து பரிகாரங்க. அவள் செத்து போவான்னு சொன்னது விதி. இப்போ இவன் வந்து அந்த 3 பேரை காப்பாற்றினது பரிகாரமும் கூட, மதியும் தான், அறிவோடையும் அவன் வந்து செயல்பட்டிருக்கான். அப்போது இந்த 3மே அந்த இடத்துல ஒன்று கூடுகிறது. அப்போது விதியும் மதியும் பரிகாரங்கள் அப்படின்னா மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் தானே, அதை தானே நம்ம பரிகாரம்னு சொல்கிறோம். 3 உயிர்களை காப்பாற்றுவது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, 3 உயிரை காப்பாற்றுறது என்ன அவ்வளோ சாதாரண விஷயம் நீ நினச்சிட்ருக்கியா, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கூட அவன் அந்த 3 உயிரை காப்பாற்றிடுறான் பாருங்க. அப்போ இந்த 3மே அந்த இடத்துல வந்து சந்தித்து கொள்கின்றன. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார், இவளுடைய ஆயுள் கூடியதற்கு காரணம் உன்னுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறார். எப்படிங்க அது அப்படின்னா, எவன் ஒருவன் தன்னம்பிக்கையோடு செயல்படுகிறானோ அவனால் விதியை வெல்ல முடியும், மதியோடு செயல்பட முடியும், பரிகாரத்தை மிகச்சிறப்பாக செய்ய முடியும். அதாவது 4 பேருக்கு நல்லதை மிகச்சிறப்பாக செய்ய முடியும். இப்போ இந்த பெண்ணுக்கு ஆயுள் கூடியதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய தன்னம்பிக்கை, நீ அடுத்தவர்களுக்கு செய்த உதவி, அந்த உயிரை காப்பாற்றியது, உனக்கு உன் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணின் உயிரை காத்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிக்கிறார். இது எந்த படம் அப்படின்னா, யூடியூப்பில் சீக்ரெட்டுன்னு ஒரு படம். அதில் தான் நான் இந்த விஷயங்களை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, உங்களோடையும் பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டேன். அதனால் விதின்னு கவலைப்படாதீங்க, மதியோட யோசிங்க, பரிகாரங்கள்ங்கிற நல்ல விஷயங்களை 4 பேருக்கு செய்யுங்க. எல்லாத்துல இருந்தும் வெற்றி என்பது நமக்கு மிக சுலபமாக கிடைத்துவிடும். சரிங்களா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள்.